வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க. சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சென்னையின் அடையாளமாக இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் ஒன்று சென்னை எழும்பூர். சென்னை சென்ட்ரலுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான ரயில்கள் இயங்கக்கூடிய ஒரு முனையம். கிட்டத்தட்ட நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயங்குகிறது. மின்சார ரயில்கள் 200க்கும் மேலே இயங்குகிறது நமக்கு தெரியும். ஆனால் கடந்த 2025 இருந்து மறுசீரமைப்பு பணி காரணமாக 1வது நடைமேடையிலிருந்து 11வது நடைமேடை வரைக்கும் பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருந்தது. இதனால் நிறைய ரயில்கள் தாம்பரத்தோடு நிறுத்தப்பட்டது. குறிப்பாக உழவன் எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில், அதே மாதிரி கொல்லம் நோக்கி செல்லக்கூடிய கொல்லம் மெயில். இந்த ரயில்கள் எல்லாம் மீண்டும் எப்போது சென்னை எழும்பூருக்கு திரும்பும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நடைமேடை 10-11 நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக மின்சார ரயில்கள் பகுதியாக குறைக்கப்பட்டது. நிறைய சிரமங்கள் ஏற்பட்டது. இது எல்லாம் ஏப்ரல் மாதத்தோடு முடிவடைய இருக்கிறது. ஏனென்றால் பணிகள் எல்லாமே நிறைவடைய இருக்கிறது. ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருப்பது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தோடு இந்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்துவிடும். வழக்கம் போல மீண்டும் சென்னை எழும்பூர் தன்னுடைய புதிய பொலிவோடு ரயில்கள் இயக்கத்திற்கு தயாராகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மீண்டும் உழவன் எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், நெல்லை, பொதிகை இந்த மாதிரியான ரயில்கள் எல்லாமே மீண்டும் எழும்பூரிலிருந்து புறப்படுறதுனால நம்ம தாம்பரத்தை தவிர்த்துவிட்டு எழும்பூரில் இருந்தே நம்ம புறப்பட வேண்டிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது மகிழ்ச்சியான தகவல் தான். புதிய பொலிவுடன் தயாராகிவிட்டது சென்னை எழும்பூர் ரயில் நிலையம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.